சில குழந்தைங்களுக்கு டென்டல் எக்ஸ்ரேஸ் எடுக்கணும். அப்பதான் உள்ள இருக்க பல் சொத்தை எவ்வளோ டீப்பா போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, பேரண்ட்ஸ் வந்து டென்டல் எக்ஸ்ரேஸ் வேணா வளர குழந்தைங்களுக்கு ரேடியேஷன் ஹார்ம்ஃபுல் தானே அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க டென்டல் எக்ஸ்ரேஸ் அதாவது வாய்க்குள்ள எடுக்கிற சின்ன டென்டல் எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னா, ரொம்ப மினிமல் எக்ஸ்போஷர் தான். அந்த யூனிட் கணக்குல பார்க்கும்போது 0.001 மில்லி சீவர்ட்ஸ் தான். செஸ்ட் எக்ஸ்ரேவோட நம்ம டென்டல் எக்ஸ்ரே 200 டைம்ஸ் கம்மி எக்ஸ்போஷர் தான். நார்மலாவே நமக்கு ஃபோன், டிவி இல்ல சன்லைட், சாயில் இதுல இருந்து வர ரேடியேஷனோட டென்டல் எக்ஸ்ரேவோட ரேடியேஷன் ரொம்ப மினிமல் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபுல் ஜா எக்ஸ்ரே எடுத்தாலே டெய்லி நம்ம எக்ஸ்போஸ் ஆகுறோம்ல, இந்த ரேடியேஷனோட 1.5 நாளோட ரேடியேஷன் அளவு தான் நம்ம ஒரு ஓபிஜி எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கான ரேடியேஷன் தான். டென்டல் எக்ஸ்ரே எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, பல் சொத்தை சின்னதா இருக்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம். இல்ல அது பல்லோட சொத்தை ஆழமா போய் உள்ள இருக்கிற நரம்பு இன்வால்வ் ஆயிடுச்சான்னு கண்டுபிடிக்க முடியும். உள்ள ஏதாவது சிஸ்ட் இருக்கா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை முதல்லயே நம்ம எக்ஸ்ரே பார்த்து சரி பண்ணிக்காம டென்டல் எக்ஸ்ரே ஹார்ம்ஃபுல் நினைச்சு நம்ம எக்ஸ்ரேவே எடுக்காம அந்த பிரச்சனையை பெருசாக்கி சீழ்கட்டுற வரைக்கும் போகக்கூடாது. ஸோ உங்க குழந்தைங்களுக்கு டென்டல் எக்ஸ்ரே அப்சல்யூட்லி சேஃப்.